திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டி என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள கொடை சாஞ்சாமல் சாஞ்சிடுச்ச கேள்வி. என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கிழவி. 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. ரெடியா? ரெடி. ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? 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 இப்பதாம்மா ரைட்டு. ஆமா கண்ணு, அம்மா அப்பா விளையாட்டு விளையாட வேண்டிய வயசுல ஓட்டாஞ்சலி ஆடிட்டு இருக்கியே, ராங்கு தானே? இது கூட ராங்கு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டா இருந்தா இப்ப பூத்து குலுங்கறா. ஒரு நாளைக்கு பறிச்சிட வேண்டியதுதான். கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி, இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல. ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன, இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய? இது சவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. பாட்டு அதேதான். போதுண்டா, நிறுத்துறா. டேய், ஆடி அசைஞ்சு வராம சீக்கிரமா வா. தண்ணி எடுக்க போற மாதிரி அவ வந்திருக்கா, எவனையோ தள்ளிக்கிட்டு போற மாதிரில வந்திருக்கா. இவன் நல்லா இருக்கு, எங்க எடுத்திருப்பா? ஏண்டி, சேலை எங்க எடுத்த? மவராசங்கடியில எடுத்த? அதுதான் நல்லா இருக்கு. வரா வரா. நாளுக்கு ஒரு சேலையில வேலைக்கு ஒரு பூவுல தெற்கு தெருவுல இருந்து ஒத்தக்கடை சந்தை வரைக்கும் நான் தான் சீனி சக்கரை கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு சிலுத்துக்கிட்டு இருந்தா மீச முளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும்? அரண்டு உருண்டு ஓடுற ஆத்த கரை 2 தாண்டி காக்கும். ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடுக்கமும் தான் காக்கும். ஆயப்ப மடியில அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடுக்கமும் தானா வரும். அடுத்த வீட்டு குறியில இருந்தா அது எப்படிக்கா வரும்? பின்ன என்ன கோணங்கி, நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை பார்த்தேன். அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒண்ணாச்சே, நீ எப்படி பாத்திருப்ப? நான் பார்த்தது நீ முதல்ல கட்டினிய அந்த புருஷனை. 2-3 புருஷனுக்கு 5-6 பெத்த உனக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுரை மல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சீவி சிங்காரிச்சு நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க? ஏ சின்னதாயி, அடி ஆத்தாடி, நான் யாரையும் சாட பேசலையே. ஏங்கடி பேசித்தான் பாருங்களேன்.
பாவம் அந்த பொண்ணு, பச்சை மண்ணு, அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க? இனிமே ஏதாவது பேசுறீங்க, உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும். தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும். கிணத்துக்கு வந்த கதை நிலுகடி ஓடாதீங்க, பாக்கி இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம வா. அப்படியா? அப்படித்தான். ஏய், அங்க பாருடி. எங்க? வாமா, காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துனதுக்கு மருது தம்பி மனசுல பஞ்சர் ஆகி போயிடுச்சு. எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது, எடுத்துட்டு போதாயி. வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க. ஏண்டா போனங்கி, நல்ல நாள் திருநாள் அதுவுமா ஏண்டா அழுவுற? ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லா ஆம்பளைங்க மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. ஏன் உன் மேல கூட ஆசையா ஊத்துறாங்க, என் மேல ஊத்தத்தாலே இல்ல. அட ஏன் போனங்கி இதுக்கு போய் அழற? உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு தானே என் ஜாதி தனத்தெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். கவலைய விடு, நான் எதுக்கு இருக்கேன்? பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். பெருசாவும் வர மாட்டேங்குது, சின்னதாவும் வர மாட்டேங்குது. பங்காளி, சின்னதா என்ன, சின்னதே வந்துருச்சு. ஒரு சோப்பு. சோப்பு சோப்பு போட்டுற வேண்டியதுதான். 2 டீ எனக்கு வேணாமா. 2 டீயும் எனக்கு தான். அப்பதான் யோசனை வரும். அதுக்கு முன்னால எனக்கு வந்துருச்சு. இப்ப அவன் கையில இருக்கிற சோப்பு என் கைக்கு வரணும். அப்படிங்கிற அப்படியே அமைக்கு வாசிப்போம். இப்ப பாரு, டேய் கோபால, இங்க வாய. என்ன கொனங்கி? கோபால, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேள. ஒரு ஊர்ல ஒரு காக்காய் நிறைய இருந்துச்சான். அது நம்ம ஊர் காக்கா தான். அந்த காக்கா என்ன செஞ்சுதான்? காணு பறந்துச்சான். சோப்போடவா? இல்ல, இப்படி. அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த வழியா நிறைய வந்திருக்குமே. புத்திசாலி பையன். அந்த நரி வந்து காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப சவப்பா இருக்கிய, ஒரு பாட்டு பாடிடுச்சான். உடனே காக்கா காக்கான்னு பாட்டு பாடிச்சான். நரி எடுத்துக்கிட்டு ஓடிடுச்சா. அது உங்க காலத்து காக்கா. எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால வச்சுட்டு பாட்டு பாடுமே, அப்ப நரி ஏமாந்துடுமே. அப்படி போட ரொம்ப விவரமான பையன்தான். நான் ஏமாற மாட்டேன், சோப்ப குடு. ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்குற? எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம், குடு. ஏண்டா சனின விழுந்து வாடுற? ஏய், என்னடி விட்டத்தையே வெறிச்சு பாத்துட்டு உட்காந்துருக்க? சோப்பு எடுத்து குடுறி. ஏய், உள்ள போடா. அக்கா இங்க வாயேன். என்னடா? நீ எழுந்து வந்தாதான் நான் சொல்லுவேன். மீனாட்சி, ஏண்டி சுடுதண்ணிய வெளாய வைக்க சொன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்தி வச்சிருக்கியே? புத்தி ஒரு சீர்ல இருந்தா தானே? சரி சரி, போய் தொலை, நானே பாத்துக்கிறேன். ஏண்டா கூப்பிட்ட? என்னடா அது? அக்கா, இது எனக்கு தெரியாம முத்து மாமா சோப்புல வச்சது. நான் இது அம்மாக்கு தெரியாம என் ஜோப்புல வச்சுக்கிட்டேன். இந்தா. ரொம்ப உணர்ச்சிவசப்படாத, நான் வர வழியிலேயே படிச்சுட்டேன். இப்ப நீ படி.
காட்சிக்கு. ஆற்றங்கரையோரம் உனக்காக அல்லும் பகலும் அயராமல் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் மருது. ஏடாச்சு? அடியே மீனாட்சி, சீக்கிரம் தொலையண்டி. அவன் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கான், காதுல விடல? அந்த ஒச்சைய கால கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வா. சனிய கைய கால வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. ரொம்ப வலிக்குதா? அஸ்கு, என்னக்கா இது கூட உனக்கு தெரியலையே? என்னடா சொல்ற? வாய் காத்துட்டு இருக்கோம்ல, நீ போய் பாக்குவானா? அதுக்கு தான் இது செட்டப். ரொம்ப தேங்க்ஸ். அதோ பாரு அக்கா. உங்க அம்மா உன்னை அடிச்சிட்டாங்களா? உங்களை பார்க்க முடியாம நான் எப்படி எல்லாம் தவிச்சிட்டேன் தெரியுமா? இந்த தவிப்பு நம்ம 2 பேருக்குமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் பாரு, சீக்கிரம் வாங்க. நேரமாச்சு. அப்ப நான் அதுக்குள்ளேயே வா. என் தம்பி மட்டும் இல்லன்னா என்னால வந்திருக்கவே முடியாது. லேட்டா போனா அம்மா சந்தேகப்படும். நான் வரேன். மறுபடியும் எப்போ வருவ? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணனை பார்க்க அம்மா போவாங்க. அப்ப வரேன். ஏன் மீனா? நம்ம 2 குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ நாம வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியுமா? நம்மளை சேர்த்து வச்ச அம்மன் நாம வாழறதுக்கும் ஒரு வழி காட்டாமலா போயிடும். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறப்போ இதே மாதிரி ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அகல் விளக்கு ஏத்தி வைக்காம போயிட்டா உங்க மனசு வேதனைப்பட்டு துடிச்சிருமேனுதான் நானே ஏத்தி வைக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு விளக்கோட வந்தீங்க? இப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன். வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்தே போய் விளக்கேத்தி வைக்கலாம். நீங்க 2 பேரும் நினைச்சபடி இங்க அகல் விளக்கு எரியலன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியும். அதான் நானே இவ்வளவு அகல் விளக்கு ஏற்றி வச்சேன். வெத்தலையில ₹1 வச்சு பஞ்சாயத்து கூட்டின நாச்சிமுத்து அக்கா பொண்ணு சொல்றதுல இருந்தும் நம்ம ஊர் நையாண்டு மேலக்காரங்க நேர்ல பார்த்து சொன்ன சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப கருப்பு சாமி தான் குத்தவாளின்னு தரையில விழுந்த மீன் படக்குன்னு உசுர விடுற மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. தெரியும் தெரியும். முண்டச்சி கொண்ட முல்லைப்பூ கழுதுச்சான். அந்த சிறுக்கிக்கு ஆம்பளை வாசம் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு எம்மாவன வம்புக்கு எடுத்துட்டு இப்ப எதுக்கு பஞ்சாயத்துல கொண்டு நிறுத்தணும்? எதுக்கு இந்த வீண் பேச்சு? விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. ஊர் பெரிய தலைங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஊர் சனங்க தாங்க பஞ்சாயத்து, பஞ்சாயத்து தாங்க ஊர் சனம். இன்னும் ஊர் கட்டுக்கோப்பா தான் இருக்கு. ஊர் பெரியவங்க நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதுல எங்களுக்கு சம்மதம். என்னையா பெரிய சம்மதம்? முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியும். 10 மாசம் சுமந்து பெத்தா புள்ளையோட அருமை புரியும்.
உன் பொண்டாட்டி தான் வயித்துல புழு பூச்சிக்கே வழி இல்ல. வந்துட்டான் பேச. கார விட்டு காளியம்மா, உன் புள்ள கதையை மட்டும் பேசுடி. ஏன் கதை ஓன் நாக்குல புரண்டா உன் மகர எகிரி தரையில விழுந்துரும். நான் உசிலம் பெட்டிக்காரி, ஊரு பெருசுங்க கூட இருக்கணும் கூட பார்க்க மாட்டேன். ஏ பொண்ணு தாயே, பொண்ணாத விட்ட உனக்கு நீ பேச்சு பொத்திட்டு உட்காரி. ஏலே, பொம்பளைங்க மத்தியில மட்டு மரியாதை பேச கத்துக்கடா. ஏன் புருஷனை பத்தி பேச நீ யாரி? முதல்ல மரியாதை பேச கத்துக்க. கொஞ்சம் பேசாம உட்காருங்கத்தா. 2 வீட்டு பஞ்சாயத்து 4 வீட்டு பஞ்சாயத்து ஆறு போல் இருக்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அனாவசியம் யாரும் பேசக்கூடாது. உட்கார். இந்த பாருங்க, தப்பு செஞ்சவனை தண்டிச்சாத்தா மறுபடியும் இந்த மண்ணுல இன்னொரு துக்குறு துளுக்காம இருக்கும். இப்ப நீங்க சொல்ல போற தீர்ப்புலதான் பச்சைமலை மண்ணோட மானம் மரியாதையே இருக்கு. இன்னைக்கு கருப்புசாமி செஞ்ச தப்பத்தான் 7 வருஷத்துக்கு முன்னால பெரிய மாயமாக சன்னாசியும் செஞ்சான். அன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுச்சோ அதே தீர்ப்பத்தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து சொல்லுது. ஒரு நாய் ஊழையிட ஊர் நாயெல்லாம் சேர்ந்து ஊழையிட்ட மாதிரி அந்த நாச்சி முத்து பேச்சு கேட்டு எடுவட்ட பயலுகள்லாம் உனக்கு மொட்டை அடிச்சு பாத்துட்டாங்களேடா. உனக்காக மார்கங்கோட்டை மாடு கட்டி தேவாரம் தேங்காய் வாங்கி சின்ன மண்ணூர் செக்காட்டி என்ன எடுத்து வச்சிருந்தேனே, என் நினப்புல மண்ணை வாரி போட்டாங்களேடா பாவிங்க. உனக்கு மொட்டை அடிச்சு பார்த்து பூரிச்சு போகணும்னு அந்த நாச்சி முத்து குடும்பம் எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்ததோ. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. டேய், அந்த குடும்பம் அழிஞ்சு போறத 2 கண்ணு கொண்டு நீ பார்க்கத்தாண்டா போற. இனிமே அந்த நாச்சி முத்து குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான வரவும் செலவும் கிடையாது. அந்த குடும்பத்தை பூக்கவும் விட மாட்டேன், காய்க்கவும் விட மாட்டேன். அப்பதானே அந்த கணக்கு பைசலாகும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். என்னங்கம்மா பிரசாதம்? ஆமாண்ணே, நீங்க எப்படி திருப்பதி போயிட்டு வந்தீங்க? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? ஐயோ! சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் வரும்போது எடுத்துக்கிறேன், பாத்துக்கங்க. சரிம்மா. இவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு நடந்தா வரப்போறேன். ரொம்ப கஷ்டம். நீ வேணும்னா என் சைக்கிள் எடுத்துட்டு போ, நான் நடந்து வரேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது.